ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைகிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது சார். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கிரகத்தினுடைய பலன்களை சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் சுக்கிர பகவானுடைய பலன்கள் பத்தி நீங்க பார்க்கலாம். சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷாளுக்கு ஜாதகம் தெரியுதோ இல்லையோ, சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, இந்த 9 நவகிரகங்களில் சுக்கிரன் அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கும் பொழுதே சர்க்கரையாக தித்திக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. எதனால் ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் ஆடம்பர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவான் இருக்கிறாரு. செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கிர பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கிர பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வழக்கப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கிர பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதைவிட எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, வாழுகிற வாழ்க்கையில், அதாவது தன்னுடைய அடுத்த ஜென்மத்தில் தன்னுடைய மரணத்துக்கு பின்னாடி சொர்க்க வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தால் கூட, வாழுகிற வாழ்க்கையிலேயே சொர்க்க வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். அந்த மாதிரியான இந்த சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஆதிபத்தியம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக ஸ்தான பலம் மாறுபடலாம். ஆனால் ஆதிபத்தியம் அப்படிங்கிற காரகத்துவம் சுக்கிர பகவானுக்கு ஆடம்பரத்துக்கு உண்டான காரகத்துவம், கலஸ்தர காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் சுக்கிர பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் கூட இஷ்டப்பட்ட திருமணத்தை ஆதரிப்பதற்கு காரணம் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி அமையக்கூடிய மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மறுஜென்மம் எடுத்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் குதூகலம் காணணும் அப்படின்னா அதற்கு இந்த சுக்கிர பகவானுடைய காரகத்துவம் முக்கியமாக இருந்துட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சினிமா பார்க்குறோம், அல்லது ஒரு சின்ன திரையை பார்க்குறோம், ஒரு டெலிவிஷன் பார்க்குறோம், தொலைக்காட்சி பார்க்குறோம் அப்படிங்கிறத எல்லோரோடு சேர்ந்து நம்ம தொலைக்காட்சி பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த தொலைக்காட்சியில் நாம் வரணும், நம்மளை எல்லோரும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மிகப்பெரிய உதயமாக்க செயலாக்கி காட்டக்கூடிய கிரகமாகவும் இந்த சுக்கிர பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். அந்த மாதிரியான சுக்கிர பகவான் இவ்வளவு காரகத்துவ அமைப்புகள் யோகம் இல்லை. இந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மறைவு ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது எனக்கு சுக்கிரதசை கூட நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை பார்த்து அதற்கான வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நம்ம சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வளர்றதுக்காக நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான உதவிகளை பண்ணுது சார்? நவகிரக வரிசையில் அசுர குரு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இன்னும் சில பேருக்கு எதிர்மறையான இடங்களில் இருந்து சுக்கிரதசை கூட சொல்ல முடியாத சோதனை வந்ததுன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு என்னதான் சுக்கிர பகவான் எதிர்மறையாக இருந்தால் கூட, உங்களுடைய ஜாதகத்தில் அவர் ஸ்தான பலம் மாறி இருந்தால் கூட, அந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு காரகத்துவம் இருக்குது இல்லையா, ஆடம்பரத்துக்கு காரகத்துவம்,
அதியோகத்துக்கு காரகத்துவம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகத்துவம், சொத்து சேருது அப்படிங்கிறத விட அந்த சொத்துக்களை சுகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எப்படி இருந்தாலும் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்துன்னு வைங்களே, ஜாதகத்தில் ஏருக்கு மாறாக சுக்கிர பகவான் இருந்தால் கூட அந்த ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சந்தோஷத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். சுக்கிர பகவானோட அனுகிரகத்தை பெற்று நம்ம குலதெய்வ விருட்சத்தினால பயனளிக்கக்கூடிய நிறைய மேன்மைகளை வந்து நீங்கள் சொன்னீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல், தினசரி ராசி பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.